ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வாடா, எப்பயும் புலம்புறதுக்கு பின்னாடி தான் வருவா. இப்போ புலம்பும் போதே வந்திருக்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரியல, சரக்கு அடிச்சுன்னுங்கிற. அது தெரியுது, என்னாச்சுன்னு இப்போ சரக்கு அடிச்சிட்ருக்க. என்ன ஆச்சா? என்ன தான் ஆகணும்? எல்லாமே தான் ஆகுது. எல்லா கம்பெனிக்கும் இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூவில் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? சொன்னனே, என் பேரை தான் சொன்னேன். வாட் அபவுட் யூன்னு கேட்டாங்க. நீ சொல்ல வேண்டியதானே நீ என்ன பண்ணுறன்னு. நான் என்ன பண்ணுறேன்னு என்னன்னு சொல்லிட்டோம். ஏன் உனக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியாதா? அது சொல்ல தெரியாது தானே என்னை வெளியவே அமிச்சாங்க. ரிஜெக்ட் பண்ண என்ன, வேறு கம்பெனி பார்க்க வேண்டியது தானே. சரி, தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போனேன். அங்கே கான்ட்ராக்ட் சூப்பர்வைசரை பார்த்தேன். சரி, வேலை கிடைச்சா போதுமேன்னு போய் பார்த்தேன். அங்கே என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. இன்ஜினியரிங் சொன்னேன். ஓவர் குவாலிஃபிகேஷன்ட்டாங்க. நீ படித்த படிப்புக்கெல்லாம் இந்த கம்பெனி செட் ஆகாதுப்பா, ஏதோ பெரிய கம்பெனி பார்த்துக்கோன்னாங்க. சரி, நம்மளை கலாய்க்க சொன்னாங்களா இல்லை கடுப்பு எது சொன்னாங்களான்னு தெரியல. அங்கேயும் டென்ஷன் ஆகி பெரிய கம்பெனி வச்சுருங்கிறாங்க. கம்பெனி சரக்கு அடித்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? பிரச்சனை முடியாது, ஆனால் மறந்துடும்ல. லைஃப்பில் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது. அதெல்லாம் மறக்கணும்னு சரக்கு அடித்தா உனக்குற மரியாதையெல்லாம் போய் போதைக்கு தான் அடிமையாவ. நீ சொல்கிறத இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காங்கன்னு உன்னைய மாதிரி நினச்சிருந்தா அவங்க அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆகிக்க முடியுமா? சப்போர்ட் பண்ணி பேசாத. சப்போர்ட்டெல்லாம் பண்ணலை, உன்னைய மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வந்து லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசித்து முயற்சி பண்ணலாம் தான் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு அவங்க ஓனராக இருக்காங்க. லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா தான், கஷ்டப்பட்டால் பலன் உண்டு. ஏன் நான் கஷ்டப்படல? கஷ்டப்பட்டியா? என்ன கஷ்டப்பட்டேன்? காலேஜுக்கு போனேன். எதுக்கு போனேன்? படிக்கிறதுக்கு போனேன். படித்தா ஜாலியாக தானே இருந்தேன். இது லவ் பண்ணேன். ஸ்டாஃப் எதுனா சொன்னால் பண்ண முடியாது. ஸ்டாஃபெல்லாம் எதுவும் பெருசாக சொல்லி தரல. காரணம்லாம் எதுவும் சொல்லாத தலைவா. உங்க கூட படித்தவங்க யாராவது பெரியலாக இருக்காங்களா? எப்படி பெரியலானு ஒரு நாள் தான் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தியா? இல்லை. ஸ்டாஃப் எதுவும் சொல்லித்தரலன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. உன் கடமை நீ தவறிட்ட. இனியாவது யாரையும் குறை சொல்லாமல் இரு. நீ ஜெயிக்கணும்னா நீ மட்டும்தான் கஷ்டப்படணும். மற்றவங்கள குறை சொன்னேன்னா நீ குறை சொல்கிற இடத்துல தான் இருப்ப. அவங்க மேலே ஏறி போயிட்டே இருப்பாங்க. ஸோ உனக்காக நீ கஷ்டப்படு, உனக்கான வழியை தேர்ந்தெடு. வாழ்க்கை ஒரு பாடம் அமையும்.